ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன டிப்ஸ்ன்னு சொல்லி முழுமையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம இஞ்சி துண்டுகள் வாங்கினா கத்தி வச்சு நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய இஞ்சி துண்டுகள் வேஸ்ட் ஆகிடுங்க. அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் இருக்க ரொம்ப சூப்பராக க்ளீன் பண்ண அதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. நல்லா ஷார்ப்பாக இருக்கிற இது போல் ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இஞ்சி துண்டுகளை நீங்கள் எப்படி நீங்கள் கத்தி வச்சு க்ளீன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஸ்பூன் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நமக்கு வெறும் இஞ்சி தூள் மட்டும்தாங்க நமக்கு போகும். எக்ஸ்ட்ரா நமக்கு இஞ்சி எதுவுமே நமக்கு வேஸ்ட் ஆகாதுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்பூன் வச்சு இந்த இஞ்சி துண்டுகள் ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் இது போல் நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி ஃபுல்லாகவே நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி தோல் நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ண இஞ்சியை நம்ம தண்ணிட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி இஞ்சி துண்டுகள் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகும். அதே போல் இஞ்சி நமக்கு எதுவுமே நமக்கு வேஸ்ட்டுமே ஆகாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தாலே அந்த வாழைப்பழம் 1 நாள் 2 நாளுக்குள்ளே நல்லா நமக்கு பழுத்து போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வாழைப்பழம் மேலே ஒரு மாதிரி கருப்பு தன்மை வந்துடுங்க. அது வந்தாலே அந்த வாழைப்பழம் நமக்கு சீக்கிரமாக கெட்டு போயிடுங்க. அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்க இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4 நாள் 5 நாளைக்கு வர இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் வாழைப்பழத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் 2 2ஆகவும் இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணும்போது அந்த தண்டோடு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ நான் வாழைப்பழம் ஃபுல்லாகவே 2 தண்டு போல் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது போல் நீங்கள் நியூஸ் பேப்பர் இல்லைனா நார்மல் நம்ம காய்கறிலாம் போட்ட புள்ளி அந்த மாதிரி காய்கறி நீங்கள் எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த வாழைப்பழ தண்டு ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் கவர் வச்சுட்டு ஃபுல்லாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே தண்டு பாடுற மாதிரி மேலே வாழைப்பழம் பாடுற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டுருங்க. இதே போல் எல்லா வாழைப்பழமும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 5 நாள் 6 நாள் நமக்கு எக்ஸ்ட்ராவே வருங்க. சீக்கிரமாக வாழைப்பழம் நமக்கு கருத்துமே போயிடாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம எந்த கீரை வாங்கிட்டு வந்தாலும் சரிங்க, ஃபஸ்ட்டு கீரை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கீரை தண்டு ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணிட்டு நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ண கீரையை நீங்கள் சைடில் வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துகிட்டு இப்போ நம்ம சுத்தம் பண்ண கீரையில் இருக்குல்லையே அந்த கீரையை நம்ம கையில் எந்தளவுக்கு பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கையில் அடுக்கி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்துகிட்டு இந்த கீரை ஃபுல்லாகவே நம்ம குட்டி குட்டி நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சிசர் வச்சுட்டு கீரை கட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கீரை ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம கீரையெல்லாம் செய்யும்போது நமக்கு கீரை நம்ம என்ன தான் வேக வச்சு நம்ம கடைஞ்சாலுமே அந்த தண்டு எல்லாமே நமக்கு ஒரு மாதிரி திப்பிலியாக வருங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கீரை நமக்கு திப்பிலியாக வராது. அதே மாதிரி பொருள் நம்ம செஞ்சாலும் ரொம்ப சீக்கிரமாக நமக்கு இந்த தண்டு கீரை எல்லாம் நமக்கு வெந்து வந்துடுங்க. இதனால் நமக்கு ரொம்பவே டைமும் சேவ் ஆகும், ரொம்ப சட்டு நமக்கு வேலையும் முடிஞ்சிடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டு சிங்கை நம்ம என்ன தான் க்ளீனாக வச்சுருந்தாலும் சரிங்க, சிங்க் உள்ளுக்குள்ளே அடைக்கடிக்கு நமக்கு அடப்புத்தன்மை வந்துடுங்க. அந்த மாதிரி அடப்புத்தன்மை வந்துச்சுன்னா இந்த டிப்பை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் சிங்க் உள்ளுக்குள்ளே தண்ணி எல்லாம் இருக்குங்களே இந்த இடங்களில் ஏதாச்சும் சாப்பாடு அடிச்சுக்கன்னு சொல்லி கை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி சாப்பாடு கருப்பில் இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக எடுத்து ஒரு ஓரை வச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பியெல்லாம் குச்சி வச்சுட்டு அந்த ஓட்டை ஃபுல்லாகவே லைட்டது போல் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஷேக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள்
எல்லா ஓட்டையுமே ஒரு குச்சி வச்சோ இல்லை கம்பி வச்சோ லைட்டாக இது போல் நீங்கள் எல்லா ஓட்டையுமே நீங்கள் ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கம்பியை சைடில் வச்சுட்டு நம்ம ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கலாங்க. வாட்டர் கேன் எடுத்துகிட்டு அந்த ஓட்டோட இது போல் நீங்கள் வாட்டர் கேன் வச்சுட்டு இது போல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு ரொம்ப சூப்பராக நமக்கு கிளியர் ஆகிடுங்க. அந்த சிங்க்கு கிட்ட எது அடைச்சிருந்தாலுமே அது எல்லாமே நமக்கு வெளியே வந்துடுங்க. இப்போ பாருங்கள், லைட்டாகவே ப்ரெஸ் பண்ணுறேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போதே நமக்கு அந்த தண்ணி போகிறது எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம கம்பி வச்சு ஆட்டினா அப்போவுமே போல் அந்த வாட்டர் வச்சு பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு இறங்கிடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவே நமக்கு ரொம்ப சூப்பராக தண்ணி எல்லாமே நமக்கு கிளியர் ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டு சிங்க்குள்ளே தண்ணி அடிச்சதுன்னா கட்டாயமாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் சிங்க் அடைப்பை நீங்களே சரி செஞ்சிடலாங்க. இப்போ நம்ம சிங்க்கு ஃபுல்லாக தண்ணி இறங்கிடுச்சு. தண்ணி ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாதம், கருவேப்பிலை, தக்காளி ஏதாச்சும் இருந்தால் அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு ஒரு டைம் நீங்கள் சோப் போட்டு நார் வச்சு எல்லா பக்கமும் நல்லா நம்ம வாஷ் பண்ணி விட்டுட்டு சிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க்கு நமக்கு பளிச்சுன்னு ஆயிருக்குங்க. உங்கள் வீட்டில் சிங்க் அடைச்சிச்சின்னா கட்டாயமாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இட்லி குண்டாக்கில் தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் காய வச்சுக்கோங்க. நம்ம நிறைய வீட்டில் பார்த்தா இட்லி குண்டாக்கில் நம்ம இட்லி ஊற்றி வச்சாலே முக்கியமாக அடித்தட்டு இட்லிக்குள்ள நிறைய தண்ணி இறங்கி அந்த இட்லியில் ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி ஆகிடுங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடித்தட்டு இட்லி எப்போதும் போல் இட்லி ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடித்தட்டு இட்லியை நீங்கள் எப்போதும் போல் இட்லி குண்டாக்கில் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த அடித்தட்டு பிளேட்டுக்கு அந்த பிளேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய அகலமான பிளேட் எடுத்து அந்த இட்லி மேலே அப்படியே இது போல் நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் மேல் தட்டி இட்லி ஊற்றிப்பீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் எப்போதும் போல் நம்ம ஊற்றி நம்ம வச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம ஊற்றி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த துணி ஃபுல்லாகவே உள்ளுக்குள்ளே வச்சுட்டு எப்போதும் போல் நீங்கள் மூடி நம்ம போட்டு விட்டுருலாங்க. கரெக்டாக நீங்கள் மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் அப்படியே நீங்கள் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இட்லி ரொம்ப சூப்பராக நமக்கு பூ போல் வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மேல் தட்டு இட்லிக்குள்ளே நீங்களே பாருங்கள், ஒரே ஒரு ட்ராப்பில் கூட தண்ணி கிடையாதுங்க. இப்போ நம்ம இந்த இட்லி பிளேட் எடுத்துடலாங்க. இப்போ நம்ம அடி பிளேட்டு இட்லிக்குள்ளே பாருங்கள், தண்ணி ஃபுல்லாகவே அந்த தட்டு மேலே அப்படியே நமக்கு கலெக்டாக இருக்குங்க. இந்த பிளேட்டை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இல்லை கத்தி வச்சு ஓரங்கள் எடுத்து விட்டுட்டு அழகாக நம்ம இந்த பிளேட் நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தண்ணி எல்லாமே நமக்கு ஓரங்களில் போயிடுங்க. அந்த இட்லி மேலே நமக்கு விலை செய்யாதுங்க. இப்போ இந்த இட்லியை நீங்களே பாருங்கள், ஒரே ஒரு சொட்டில் கூட தண்ணி நமக்கு இட்லி மேலே நமக்கு இறங்கவே செய்யணுங்க. ரொம்ப சூப்பராக நமக்கு இட்லி வெந்து வந்திருக்குங்க. கொஞ்சம் கூட நமக்கு இட்லி நமக்கு குறையவும் கிடையாதுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடித்தட்டு இட்லி எப்போ